இன்றைக்கி நம்ம கிளாஸ் 10 NCERT மேக்ஸில் வந்து சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.1 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபாலோவிங் பேர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். இதில் வந்து 2, 3, 4, 1 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா நம்ம வந்து போட்டால் இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து 2 பாயிண்ட்ஸ் let the 2 points let the 2 points இதை வந்து Pன்னு வச்சுக்கலாம். 2, 3 இதை வந்து Qன்னு வச்சுக்கலாம். 4, 1. இப்போ இதை வந்து x1 இது y1 இது x2 y2. இப்போ இதோட ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னா PQ equal to x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square root. இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். x2 எவ்வளோ 4 x1 வந்து 2 இங்கே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸு ப்ளஸ் y2 எவ்வளோ 1 y1 வந்து 3 இங்கே வந்து மைனஸ் இருக்குது ஸோ ஸ்கொயர் 4 minus 2 2 அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 minus 3 மைனஸ் பண்ணுவோம் ஆனால் சிம்பிள் வந்து போட்டுடணும் -2 ஹோல் ஸ்கொயர். இது வந்து நம்ம 2 into 2ன்னு வச்சுக்கலாமா? ஸோ அது அப்படி போட்டு ப்ளஸ் இது வந்து -2 into -2 ரூட். இப்போ 2 into 2 4 ப்ளஸ் -2 into -2 மைனஸ்னா இப்போ ப்ளஸ்ஸு அப்போ 2 2s are 4 அப்போ 4 + 4 8. இப்போ ரூட் 8ன்னு இருக்குதா? ஸோ இதை வந்து 4 2s are 8ன்னு சொல்லாமா? அப்போ 4 into 2 இதையே ரூட்டில் போட்டாச்சு. இப்போ √4 √2ன்னு அர்த்தம். √4 into √2. இப்போ √4 வந்து நம்ம 2ன்னு எழுதலாம். இதை வந்து இன்ட்டு √2 அப்போ 2 √2 இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட்டு -5, 7 -1 3. இப்போ let the 2 points ஏன்னு எடுத்துக்கலாம். PQ எதனாலும் எடுத்துக்கோங்க. A வந்து -5, 7 அண்ட் B வந்து -1, 3. இது x1 இது y1 இது x2 y2. இப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா AB ஈக்குவல் டு AB இல்லைன்னா PQ எதனாலும் வச்சுக்கலாம். x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. x2 எவ்வளோ -1 x1 எவ்வளோ -5 இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது ஃபார்முலாவில், ஸோ அதை மறந்துடக்கூடாது. அப்புறம் x1க்கு வந்து -5 ஸோ இதை ப்ராக்கெட்டில் போட்டுடலாம். இங்கே ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ப்ளஸ் y2 எவ்வளோ 3 y1 வந்து 7 அப்போ -7 ஹோல் ஸ்கொயர். -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ +5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3யும் 7னா இப்போ நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். சிம்பிளை மட்டும் நம்ம போடணும். ஸோ சிம்பிள் வந்து கிரேட்டர் சிம்பிளுங்கிறதுனால மைனஸை போட்டுடணும். 7 - 3 4 ஹோல் ஸ்கொயர் ரூட். இப்போ இது வந்து மைனஸு இது ப்ளஸில் இருக்குது அப்போ 4 ஆனால் ப்ளஸ் சிம்பிள் தான் போடுவோம். ஸோ 4 ஸ்கொயர். இது வந்து -4 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இதை ப்ளஸ் போட்டுக்கலாம். -4 ஹோல் ஸ்கொயர் இதை இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4 4s are
16 ப்ளஸ் இது இப்போ ஸ்கொயருங்கிறதுனால இந்த மைனஸ் என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 16. இப்போ 16 + 16 32. அப்போ √32. 32 எப்படி நம்ம இது பண்ணலாம், 16 × 2ன்னு எடுக்கலாமா? இதை எடுத்துட்டு அடுத்தது 16 √16 × √2 இதை தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ √16க்கு நம்ம வந்து 4 அப்படின்னு போடலாமா? அப்போ 4 √2 லாஸ்ட் வரையும் சிம்பிளிஃபை பண்ணிடணும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஷின், a, b மைனஸ் a, மைனஸ் பின்னு இருக்குது. இதையும் லெட் த 2 பாயிண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து a, இது வந்து பின்னு எடுத்துக்கலாம். a, b, அப்புறம் இது மைனஸ் a, மைனஸ் b. இப்போ இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து எழுதலாம். இது x1, இது y1, இது x2, இது y2. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ab = x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 whole square எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு x2 எவ்வளோ? மைனஸ் a. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ x1 a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 எவ்வளோ? மைனஸ் b. y1 வந்து இங்கே மைனஸ் இருக்குது, y1 வந்து b ஹோல் ஸ்கொயரா? ஸோ ரூட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ மைனஸுங்கிறதுனால நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 2a, ஆனால் சிம்பிளை வந்து மைனஸ்ன்னு போட்டுறணும். ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸுங்கிறதுனால ப்ளஸ்ஸு, ஆனால் சிம்பிளை போட்டுருவோம். இப்போ 2b ஹோல் ஸ்கொயர். இப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இது ப்ளஸ் வந்து இதாயிருமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 2a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் 2b ஹோல் ஸ்கொயர். இப்போ 2 2s are 4. அப்போ 4a ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே தான் 2 2s are 4b ஸ்கொயர். இப்போ இதில் வந்து எது வந்து காமனாக இருக்குது? 4 வந்து காமனாக இருக்குது. ஸோ 4 நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இதில் எந்த அளவுக்கு நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடணும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துடலாமா? √4 × √a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ √4 நம்ம வந்து 2 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது இதை வந்து அப்படியே நம்ம ரூட்டில் எழுதிடலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் 0, 0, 36, 15. கேன் யூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 டவுன் a அண்ட் b. அப்போ இதில் வந்து 2 டவுனுக்குள்ள டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ அண்டு பிக்குள்ளே வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து PQ அப்படின்னு வச்சு 2 டிஸ்டன்ஸ் ஆஃப் டவுனுன்னு கொடுத்துருக்குறாங்க. இது என்னது? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 டவுன்ஸு. அதனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து PQன்னு வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா ஏபியை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ லெட் த 2 பாயிண்ட்ஸ், இதை Pன்னு வச்சுக்கலாமா? 0, 0, Q வந்து 36, 15. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ PQ = x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஸோ இது x1, y1, x2, y2. இப்போ இதில் x2 எவ்வளோ? 36. x1 எவ்வளோ? -0. அப்போ ஸ்கொயர். y2 எவ்வளோ? 15. y1 0. அடுத்தது இப்போ 36 - 0ங்கும்போது 36. அப்போ ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே 15 ஹோல் ஸ்கொயர். இங்கே √2 வந்துடும். இப்போ 36 ஸ்கொயர்னா 36 × 36, 6 6 36, 18, 19, 20, 21, 6 3s are 18, 3 3s are 9, 10. அப்போ 1296 ப்ளஸ் 15 × 15 வந்து 225. இதையும் ஸ்கொயரில் போட்டு இது ரூட்டில் போட்டுடலாம்.
இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவோம். 11 10 11 12 5 அப்போ 1 5 2 1 ரூட். இப்போ இந்த ரூட் 1521க்கு வந்து இதை நம்ம வந்து ரூட் 1521க்கு வந்து 39 இன்ட்டு 39னா 81 3 9s are 27 28 29 30 31 32 33 34 35 3 9s are 27 3 3s are 9 10 11 12 4 5 so 39. அப்போ PQ equal to 39. இப்போ நம்ம வந்து 2 டவுன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ ஏபி அப்படின்னு வந்து நமக்கு வந்து டவுன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ 0,0 இது வந்து 36. அப்போ x1 y1 சாரி x2 y2. இப்போ எக்ஸ் வந்து இங்கே இருக்கா 0, இது y1 0,0ன்னு வந்துடும். இது x1 இது y1. அப்போ 0,0 36 x2ங்கிறது 36, இது x ஆக்சிஸா. ஸோ 36 15 வந்து இந்த சைடு இருக்கும். 1 2 3 4 5 இந்த சைடில் வந்து 15 இருக்கும். அப்போ 36 15 வந்து y ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இந்த இது வந்து இதுதான் இதோட டிஸ்டன்ஸு 39. இப்போ நமக்கு வந்து இன்னொரு 2 டவுனுங்கிறதுனால நம்ம வந்து ஏ அண்டு பிக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். பிக்யூக்கு கண்டுபிடிச்சதே தான் இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம பிக்கு வந்து 0,0ன்னு வச்சுருந்தோமா, கியூக்கு வந்து 36 15ன்னு வச்சுருந்தோமா, அதே தான் நம்ம வந்து ஏபி அதே தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ x1 y1 இதுவும் x2 y2 அந்த பிக்யூக்கு என்ன ஏதோ அதே ஃபார்மெட்டு தான் நம்ம எழுத போகிறோம். x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. x2 எவ்வளோ 36, x1 வந்து 0 plus y2 வந்து 15 minus y1 வந்து 0 ரூட் போட்டுக்கலாம். 36 whole square plus 15 whole square. 36 into 36 1296 நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சாச்சு. 15 into 15 225. இதுவும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணது தான். ஸோ 1521. இது வந்து 39 into 39 1521. ஸோ ஏபிக்கும் இந்த 39 தான் வந்து ஆன்சர். ஸோ இதுதான் இந்த 2 டவுனுக்குமே வந்து 39 தான் வந்து 39 கிலோமீட்டருங்கிறது தான் ஆன்சர். the distance between the என்ன கேட்குறாங்க 2 டவுனோட டிஸ்டன்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ the distance between 2 town is 39 kilometer. Next, determine if the points 1,5 2,3 minus 2,11 are collinear அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த நம்ம 3 பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து கொலினியர் பாயிண்ட்ஸா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ லெட் த 3 பாயிண்ட்ஸ் இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் 1,5, இதை வந்து பின்னு எடுத்துக்கலாம் 2,3, இதை வந்து சின்னு எடுத்துக்கலாம் -2, -11. கொலினியர் அப்படின்னா என்னென்னா collinear points are points which fall on the same line அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். collinear points are points which fall on the same line. ஓகேவா? இப்போ கேஸ் 1 பார்க்கலாமா? இப்போ ஒரு லைன் இருக்கு. இது ஏ, இது பி, இது சி. ஸோ A and B C are collinear. A, B and C are collinear-ஆ இருந்துச்சுன்னா சேம் லைனில் தானே இருக்கணும். ஸோ AB இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொலினியர் இல்லையான்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஏபி ப்ளஸ்
பிசி ஈக்குவல் டு ஏசி. நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கேஸ் எடுத்துக்கலாமா? அடுத்து கேஸ் 2. இதுக்கு வந்து நம்ம எப்படி போடலான்னா இதை வந்து பிஏசின்னு எடுத்துக்கலாம். 3 பாயிண்ட்ஸு நம்ம எடுத்துக்கிறோம். இதே தான் ஏபிசி ஆர் கொலினியர் இஃப் பிஏ ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு பிசி. இதுதான் கேஸ் 2. கேஸ் 3 எப்படி எடுக்கலாம்னா இது பி, இது வந்து சி, இது வந்து ஏ அப்படின்னு ஃபஸ்ட்டு ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிஏசின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பிசிஏ அப்படின்னு எடுத்துருக்குறோம். ஸோ ஏபிசி ஆர் கொலினியர் இஃப் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு பிஏ. ஓகேவா? இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறோம்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபிக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏயோட பாயிண்ட் 1,5, பியோட பாயிண்ட் வந்து 2,3. இதுக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் ஏபி. ஏயோட இது என்ன? 1,5, பிக்கு வந்து 2,3. இது x1, இது y1, இது x2, y2. ஏபி பிசி அதுக்கப்புறமா ஏசி இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இது கொலினியர் இல்லையான்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன? x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 எவ்வளோ? 2 மைனஸ் x1 வந்து 1 ஸ்கொயர், y2 வந்து 3, y1 வந்து 5 ஸ்கொயர். 2 மைனஸ் 1 எவ்வளோ? 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் இது வந்து மைனஸ் பண்ணுறோம், சிம்பிளை மட்டும் போடுறோம். ஸோ -2 ஹோல் ஸ்கொயர். இப்போ 1 ப்ளஸ் 2 2s are 4. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இப்போ ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு √5. ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிசியோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து ஃபைண்டிங் பிசியோடது வந்து கண்டுபிடிக்கணும். பியோட பாயிண்ட்ஸ் என்ன? பியோட பாயிண்ட் வந்து 2,3. சியோட பாயிண்ட் வந்து -2,11 -2,-11. இது x1 y1 x2 y2 ஃபார்முலா அப்ளை பண்ணணும். BC x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இப்போ x2 எவ்வளோ? -2. இங்கே மைனஸ் இருக்கா? ஸோ x1 2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 எவ்வளோ? -11. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ 3 ஹோல் ஸ்கொயர். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, நான் சிம்பிள் மட்டும் போடணும். இப்போ 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஆனால் மைனஸ் சிம்பிள் போட்டுருணும். 14 ஸ்கொயர். 4 4s are 16 ப்ளஸ்ஸு 14 இன்ட்டு 14. இங்கே மைனஸ் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானே. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 14 196. ஸோ 196 16 12 10 11 212 √212. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? 2 × 2 × 53ன்னு பிரிக்கலாம். அப்போனா 53 × 2 எவ்வளோ? 3 2s are 6, 5 2s are 10, 6 2s are 12, 1 2 1s are 2. இது வந்து ரூட் அப்படின்னு போட்டுடலாம். இப்போ இது வந்து இப்போ √2 இந்த 2 நம்ம வந்து √2 × 2 × 53. இப்போ ஒரு 2வும் இதுவும் √2 வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 2 √53 மட்டும் இருக்கும். ஸோ 2
ரூட் 53. இப்போ இது வந்து 2 × 2 4ன்னு இருக்குமா, 4 × ரூட் 4 ரூட் 53ன்னு வச்சுக்கோங்க. ரூட் 4 நம்ம வந்து 2ன்னு எழுதலாம், ரூட் 53 நம்ம அப்படியே எழுதிக்கணும். ஸோ 2 ரூட் 53. அடுத்தது ஏசியை வந்து கண்டுபிடிக்கணும். ஃபைண்டிங் ஏசி. ஏயோட பாயிண்ட் என்ன, 1,5. பியோடது வந்து சியோடது வந்து -2, -11. அப்போ x1 y1 x2 y2. இப்போ இதோட ஃபார்முலா வந்து x2 - x1 whole square plus y2 - y1 whole square. x2 வந்து -2 -1 whole square plus y2 வந்து -11 y1 வந்து -5 whole square. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ 3. ஆனால் மைனஸ் போட்டுருணும். மாதிரி இது வந்து -16 whole square. 3 3 சார் 9, 16 16 சார் 256. 256ம் 9ம் வந்து 265. ஸோ ஏசி ஈக்குவல் டு ரூட் 265. இப்போ நம்ம வந்து கேஸ் 1 வந்து ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி. ஸோ கேஸ் 1 வந்து என்னது, ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி. ஸோ அதை நம்ம வந்து போடுவோம், ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி. இதை வந்து நம்ம எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து நம்ம ஆர்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏபி ப்ளஸ் ஏசி இது வந்து என்ன, இது எல்ஹெச்எஸ்ஸா. ஸோ ஏபிக்கு வந்து என்ன வந்துச்சு, ஏபிக்கு வந்து ரூட் 5 வந்து வந்துச்சு. ஸோ ஏபிக்கு வந்து ரூட் 5, பிசிக்கு வந்து ரூட் 253. அப்போ ரூட் 5 ப்ளஸ் 2 ரூட் 53. நெக்ஸ்ட்டு ஏசி, ஏசியோட இது என்னது, ரூட் 265. ஸோ ரூட் 265. இப்போ எல்ஹெச்எஸ் வேறு, இதுவும் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேம் இல்லை. ஸோ எல்ஹெச்எஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ கேஸ் 1 இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு நம்ம போட்டுடலாமா. நெக்ஸ்ட்டு கேஸ் 2 வந்து பார்க்கலாம். கேஸ் 2, இப்போ கேஸ் 2 வந்து பிஏ ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு பிசி. அப்போ பிஏ ப்ளஸ் ஏசி எவ்வளோ, பிசி எவ்வளோன்னு பார்த்துடணும். இது எல்ஹெச்எஸ்ஸு, இது ஆர்ஹெச்எஸ்ஸு. ஏபி எவ்வளோ, ரூட் 5, ரூட்டு 5. ஏபி பிஏ எல்லாமே ஒன்று தானே. ஸோ ரூட் 5 ப்ளஸ் ஏசியோடது வந்து ரூட் 265. பிசியோடது என்னது, பிசியோடது 2 ரூட் 53. அப்போ 2 ரூட் 53. ஸோ இதுவும் வந்து எல்ஹெச்எஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ கேஸ் 2வும் இஸ் நாட் ட்ரூ தான். அடுத்தது கேஸ் 3. கேஸ் 3 என்ன சொல்கிறாங்க, பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு பிஏ. அப்போ கேஸ் 3 வந்து என்னது, பிசி ப்ளஸ் சிஏ, இது எல்ஹெச்எஸ்ஸு, இது ஆர்ஹெச்எஸ் வந்து என்னது, பிசி. பிசி எவ்வளோ, பிசி 2 ரூட் 53, 2 ரூட் 53. ஏசி எவ்வளோ, சிஏ ஏசி எல்லாமே ஒன்று தானே, 2 ரூட் 65. பிசி எவ்வளோ, 2 ரூட் 53. சரி, இது வந்து பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு பிஏ. நம்ம ஏசி செகண்ட் இதை எடுத்துட்டேன்.
பிசி ப்ளஸ் சிஏ வந்து எல்ஹெச்எஸ், பிஏங்கிறது ஆர்ஹெச்எஸ். கேஸ் 3 வந்து இதுன்னு பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு பிஏ. ஸோ பிசி ப்ளஸ் சிஏக்கு வந்து √2 √53 265 √265. ஆர்ஹெச்எஸ் வந்து பிஏ. பிஏ வந்து ஏபி எவ்வளோ √53 சாரி √5. ஏபியோடது வந்து √5. இது வந்து ஏபிசியோடது தானே √2 √53. ஸோ ஏபியோடது வந்து √5. அப்போ கேஸ் 3யும் வந்து நாட் ட்ரூ தான். ஏன்னா எல்ஹெச்எஸ் நாட் இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. ஸோ எல்ஹெச்எஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ 3 கேசஸ் ஆர் நாட் ட்ரூ. 3 கேஸுமே வந்து ட்ரூ கிடையாது. அப்போ பாயிண்ட்ஸ் ஆர் நாட் கோலினியர். 3 points are not collinear. கொலினியர்னா நம்ம என்ன சொன்னோம்? கொலினியர் பாயிண்ட்ஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் விச் ஃபாலோ ஆன் த சேம் லைனில் வந்து இருந்தால் தான் அது கொலினியர் பாயிண்ட்ஸ்ன்னு சொன்னோம். அதுக்கு வந்து நம்ம 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஏபிசின்னு எடுத்துட்டோம். இது வந்து கொலினியர்னா இஃப் ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசிக்கு ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். இதுக்கெல்லாம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சி நம்ம வந்து இது பண்ணி பார்த்தோம். அது எல்லாமே வந்து நாட் ட்ரூ அப்படின்னா வந்து வருது. ஸோ the 3 cases are not true, points are not collinear. அடுத்து 4th question, check whether 5, -2, 6, 4, 7, -2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா இப்போ இந்த ட்ரையாங்கிளில் வந்து 3 சைட்ஸ் இல்லைன்னா 2 சைட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரையாங்கிளில் வந்து 3 சைட்ஸ் இருக்கும், அதில் வந்து 2 சைடு இல்லைன்னா 3 சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்கா, இதை வந்து நம்ம PQRன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து இது வந்து P, இது Q, இது Rனா இப்போ PQ ஈக்குவல் டு PR. இந்த 2 இது வந்து ஈக்குவலாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா PQ ஈக்குவல் டு QR, இது வந்து ஈக்குவலாக இருக்கலாம். இப்போ 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைன்னா PR ஈக்குவல் டு QR, இது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா அது வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இப்போ இதுக்கு வந்து நம்ம தனியாக டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், இதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா அது வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இதை வந்து நம்ம PQ நம்ம எடுத்துக்கிறோம், x1 y1 x2 y2. இப்போ இதுக்கு நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறோம். x2 வந்து 6, x1 வந்து 5, y2 வந்து 4, y1 வந்து -2. இப்போ 1 ஸ்கொயர் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, இந்த 2 எடுத்துக்கிறோமா, இது ஸ்கொயரு ரூட் 1 ப்ளஸ் 4 + 2 இது 1 ஸ்கொயரா. இங்கே வந்து 4 + 2 6 ஸ்கொயரு. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதனால் +2ன்னு போடுறோம் ஹோல் ஸ்கொயரு. 1 + 6 6 ஆர் 36. அப்போ PQ ஈக்குவல் டு எவ்வளோ? 37. PQவோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது PR. ஸோ PRனா நம்ம இதுக்கு வந்து P பாயிண்ட் எடுத்துக்கலாமா? 5, -2. R வந்து 7, -2. இதை x1 y1 x2 y2 x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இப்போ x2 எவ்வளோ? 7. x1 எவ்வளோ? -5. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, ஸோ 5 ப்ளஸ் y2 எவ்வளோ? -2. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. y1 எவ்வளோ? -2. அப்போ ரூட் 7 - 5 எவ்வளோ? 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 2s are 4 ப்ளஸ் 0.
இப்போ √4 அப்படின்னு இருக்கா, இதை நம்ம வந்து 2 இப்படின்னு நம்ம வந்து எழுதலாம். அப்போ பிஆரோட இது வந்து 2, இதோட வேல்யூ வந்து 2. நெக்ஸ்ட்டு இப்போ பிக்யூ எழுதியாச்சு, பிஆர் எழுதியாச்சு. இப்போ வந்து பிக்யூ ஈக்குவல் டு கியூஆர், ஆல்ரெடி நம்ம பிக்யூ கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அது வேண்டாம். அப்போ கியூஆர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ கியூஆருக்கும் அதே இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தானே, x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். q எவ்வளோ 6, 4, r எவ்வளோ 7, -2. இது x1 y1 x2 y2. இப்போ x2 எவ்வளோ 7 - 6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 எவ்வளோ -2 -4 ஹோல் ஸ்கொயர். இங்கே 1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸுனா ப்ளஸ்ஸு, அப்போ மைனஸ் போட்டு 6 ஹோல் ஸ்கொயரு. இங்கே 1 ப்ளஸ்ஸு 36, அப்போ √37. ஸோ பிக்யூவும் ஈக்குவலாக இருக்குது, கியூஆரும் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ பிக்யூ எவ்வளோ, எல்லாமே நம்ம வந்து இது பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. ஸோ பிக்யூ வந்து √37, கியூஆரும் வந்து கியூஆர் எவ்வளோ √37, பிஆர் மட்டும்தான் வந்து 2. அப்போ ரெண்டு சைடு வந்து ஈக்குவலாக இருக்குது. PQ equal to QR. அப்போ PQR is isosceles triangle. So PQR வந்து isosceles triangle. So condition வந்து satisfy. Next, fifth sum. In a classroom, 4 friends are seated at the point. 4 friends வந்து இருக்கிறாங்க, ABCD. இது வந்து அந்த ஃபிகர், இதில் வந்து ABCDன்னு அவங்களே வந்து பிளாட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அது வந்து ஸ்கொயரா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சாம்ப் அண்டு சாம்லி வாக் இன் டு எ கிளாஸ் அண்ட் ஆஃப்டர் அப்சர்விங் a few minutes சம்பா asked சாம்லி, don't you think ABCD is a square? சாம்லி வந்து டிஸ்அக்ரி, யூஸ் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு நீங்கள் ஃபைண்ட் விச் இஸ் கரெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஸ்கொயரா இல்லையா, இது வந்து கரெக்டாக, இதுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளை வந்து இதை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எது வந்து கரெக்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து நமக்கு இதில் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கல, நம்ம தான் வந்து இதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணணும். இப்போ இதை வச்சு தான் நம்ம பிளாட் பண்ணணும். இது வந்து ரோ, இது வந்து காலம். இது வந்து இங்கே A அப்படின்னு வந்து பிளாட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 3, இது வந்து 4. அப்போ இங்கே நம்ம தான் வந்து நம்ம இது வந்து 3,4ன்னு அவங்க வந்து பாயிண்ட் கொடுக்கல, நம்ம தான் இந்த கிராஃபை வச்சு நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கிறோம். இது 3, இது 4. இதை வச்சு தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவே நம்ம வந்து இது பண்ணுறோம், இது ஸ்கொயரா இல்லையா அப்படின்ட்டு. அடுத்து B பாருங்கள், இது வந்து 6, இது வந்து 7. அப்போ 6, 7. நெக்ஸ்ட்டு C வந்து இங்கே என்ன பிளாட் ஆகிருக்கு, 9ல் வந்து பிளாட் ஆகிருக்கா. ஸோ 9, இது வந்து 4. ஸோ C வந்து 4. அடுத்து D, இது வந்து இதில் பிளாட் ஆகிருக்கு 6, இது வந்து 1. ஸோ 6, 1. நம்ம தான் வந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணணும். இப்போ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ ஸ்கொயரை பொறுத்த வரையும் என்னென்னா எல்லா சைட்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ எப்படி ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 சைட்ஸ் இல்லைன்னா 2 சைட்ஸ் வந்து ஈக்குவல்னால் அந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு வந்து சொல்கிறாங்களா, அதே மாதிரி இப்போ ஸ்கொயருக்கு வந்து எல்லா சைட்ஸுமே வந்து அந்த 4 சைட்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல் டயக்னல்ஸும் வந்து ஈக்குவல் தான். இப்போ அதை நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம கரெக்டாக அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ ABCDன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ABCD இது தானே ஸ்கொயரு. ABயும் ஈக்குவல், ABBC ஈக்குவல் டு CD AD, இந்த 4 சைட்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ப்ளஸ் AC இந்த BD இதுவும் வந்து இந்த டயக்னல்ஸும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். AB ஈக்குவல் டு BC
ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு ஏடி, இந்த 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ப்ளஸ் இந்த டயக்னல்ஸ் ஏசி ஈக்குவல் டு பிடி, இந்த டயக்னல்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து வச்சு இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏபிக்கு வந்து நம்ம சால்வ் பண்ணுவோமா? இப்போ ஏபி வந்து என்ன? ஏ வந்து 3,4, 3,4, பி வந்து 6,7, x1 y1 x2 y2. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இந்த ஒரு ஃபார்முலா தான், இதை வச்சு தான் நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு இது பண்ணணும். ஸோ ஏபி ஈக்குவல் டு x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square equal to x2 எவ்வளோ 6, x1 எவ்வளோ 3 square plus y2 வந்து 7, y1 வந்து 4, 3 square plus 7ல் 4 போச்சுன்னா 3 square. ஸோ ரூட் 18 நம்ம எப்படி எழுதலாம்? 3√2 அப்படின்னு வந்து எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஏபி முடிஞ்சிருச்சா, அடுத்து பிசி. இப்போ பியோட பாயிண்ட் என்ன? 6,7. அதே மாதிரி சியோட பாயிண்ட் வந்து 9,4, x1 y1 x2 y2. இப்போ வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square equal to x2 வந்து 9 minus 6 whole square plus y2 4 minus y1 வந்து 7 whole square. 9 minus 6 வந்து 3 whole square plus 4 minus 7 வந்து 3. அப்போ சிம்பிள் மட்டும் போட்டுக்கணும், பெரிய சிம்பிள். ஸோ minus 3, 3 3s are 9 plus 3 3s are 9. இது வந்து ஸ்கொயரில் இருக்கிறதுனால இதுவும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ரூட் 18 நம்ம வந்து 3√2 அப்படின்னு நம்ம வந்து எழுதுவோம். ஸோ ஏபி வந்து கரெக்டாக இருக்குது, 3√2. அடுத்து சிடி வந்து பார்க்கலாமா? சி வந்து எவ்வளோ? 9,4, டி வந்து 6,1, x1 y1 x2 y2. அடுத்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, சிடிக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. x2 வந்து 6, x1 வந்து 9 whole square plus y2 வந்து 1 minus 4 whole square minus 3 whole square plus minus 3 whole square. So again 9 plus 9 18, 3√2. சிடியும் கண்டுபிடிச்சாச்சு, ஏபி பிசி சிடி கண்டுபிடிச்சாச்சு. இதில் கொஞ்சம் பொறுமையாக நம்ம எல்லா இதுக்கும் நம்ம கொண்டுட்டு வரணும், அவ்வளோதான். ஸோ ஏடி, ஏ எவ்வளோ? 3,4, ஏ வந்து 3,4 x1 y1 எழுதிக்கலாம். டி வந்து 6,1 x2 y2. அகெயின் வந்து ஃபார்முலா எழுத வேண்டியதான். x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square equal to x2 எவ்வளோ? 6 minus 3 whole square plus y2 எவ்வளோ? 1 minus 4 whole square, 3 square plus minus 3 square. So 9 plus 9 18, root 18. அதை வந்து நம்ம 3√2 எழுதலாமா? ஸோ இந்த 4 சைட்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஸ்கொயரை பொறுத்தவரையும் ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு ஏடி, இது 4 சைட்ஸும் வந்து ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டயக்னல்ஸும் வந்து ஈக்குவல் வந்து இருக்கணும் ஸ்கொயருக்கு. ஏசியும் ஈக்குவலாக இருக்கணும், பிடியும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போ ஏசி வந்து எவ்வளோ? ஏ வந்து எவ்வளோ? 3,4 x1 y1. சி வந்து என்னது? 9,4 x2
y2. இப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. x2 எவ்வளோ 9 minus 3 whole square plus y2 எவ்வளோ 4 minus y1 வந்து 4. y2 எவ்வளோ 4, y1 4. அப்போ இது வந்து 6 ஸ்கொயரு ப்ளஸ் 0 ஸ்கொயரு 6 6 ஆர் 36 ரூட் 36. ரூட் 36 நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 6ன்னு வந்து எழுதலாமா? ஸோ இப்போ பிடி இதையும் நம்ம வந்து ஏன்னா டயக்னல்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும்ல, ஆல் சைட்ஸ் வந்து ஈக்குவல் தான். ஸோ ஏசி அண்ட் பிடி. ஸோ x1 y1 x2 y2 பிடிக்கு வந்து நம்ம x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square equal to x2 எவ்வளோ 6 minus 6 whole square plus y2 எவ்வளோ 1 minus y1 எவ்வளோ 7 whole square ரூட் போட்டுக்கலாம். 0 ஸ்கொயரு ப்ளஸ் மைனஸ் 6 ஸ்கொயரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். இது வந்து 36 6 6 36. அப்போ ரூட் 36 இதை வந்து நம்ம 6ன்னு எழுதிக்கலாம். ஸோ டயக்னல்ஸும் ஈக்குவல், ஏசி ஈக்குவல் டு ஏடி. அப்போ எல்லாமே வந்து இதாகிடுச்சு. ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு ஏடி. இந்த சைட்ஸ் ஆல் 4 சைட்ஸும் வந்து ஈக்குவலு. அதே மாதிரி ஆல் டயக்னல்ஸ் அந்த ஏசி ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு 6 வருதா? ஸோ இதுவும் வந்து டயக்னல்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்குது, சைட்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏபிசிடி இஸ் எ ஸ்கொயர். ஸோ சாம்ப் இஸ் கரெக்ட், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்.